ஹாய் வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இப்போ வந்து நான் வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடு துடைக்கிறது. வீடு துடைக்கும் போது என்னென்ன பொருள் போட்டு துடைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இது வந்து இந்த பொருள்லாம் சேர்த்து துடைச்சோம்னா வீட்டில் வந்து இப்போ மழை சீசனுக்கு வந்து பூரான் பூச்சி, அப்புறம் பல்லி, கரப்பாம்பூச்சி, அந்த அட்டை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா வரும் வீட்டுக்கு. ஸோ வந்து இந்த பாம்பு பிரச்சனைலாம் கொஞ்சம் நிறையாவே இருக்கும் இந்த மழை சீசனில். அது மாதிரி நம்ம வீட்டு பக்கமே வந்து எட்டியே பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி துடைக்கும் போது மாதத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் வீடு துடைக்கும் போது இப்படி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு 12 பல் தோலோடையே வந்து நான் ஒரு 12 பல் பூண்டு வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா உரலில் வந்து நச்சு இது தண்ணியோடு சேர்த்து நம்ம துடைக்கணும். பாருங்கள், பூண்டை வந்து நல்லா நைஸாக வந்து நான் தட்டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தட்டி எடுத்தால் போதும். இதை வந்து நம்ம இந்த தண்ணியோடு கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டை நல்லா சேர்த்துட்டேன். இப்போ வந்து இங்கே தண்ணியில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பூண்டு தோல் மட்டும் இப்படி மிதக்கும் பாருங்கள். இப்படி மிதக்கும் போது நம்ம அந்த தோலை மட்டும் நீக்கிடலாம். நம்ம ஜஸ்ட்டு இதில் கரைச்சா மட்டும் போதும். அப்போ துடைக்கும் போது பூண்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஆனால் வந்து நம்ம துடைக்கும் போது கொஞ்ச நேரத்தில் காஞ்சிருமா, காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம க்ளீன் பண்ணி திரும்பி வீடை கூட்டுவோம்ல, அந்த மாதிரி நம்ம கூட்டிடலாம். கூட்டினப்போ இந்த தோல் வெளியே வந்துடும். இந்த வாடகை வந்து பூச்சி, பூரான், பாம்பு எதுவுமே வராது. கரப்பாம்பூச்சி கூட நம்ம வீட்டு பக்கம் எட்டியே பார்க்காது. நீங்கள் வேணால் ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பூண்டை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் வீடு தொடச்சி விட்டோன்னா சூப்பராக இருக்கும் வீடு. இந்த வாடைக்கு வந்து நம்ம தரையில் வந்து அப்படியே காய விட்டுறணும். நல்லா அப்சர்வ் ஆயிரும். காஞ்சதுக்கப்புறம் இந்த தோல் மட்டும் காஞ்சதுக்கப்புறம் நல்லா தோல் வந்து வந்துடும். அதை வந்து நம்ம சின்னதாக விளக்கமாறு வச்சு கூட்டி எடுத்துட்டோம்னா போதும், சூப்பராக இருக்கும் வீடு. சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டிலலாம் வந்து இப்படி துடைங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி துடைங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வசம்பு வச்சுருக்கேன். இது வசம்பு இத்தினோண்டு துண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். என் வீட்டுக்கு இது போதும். அதை வந்து நல்லா நுணுக்கி இந்த தண்ணியோடய நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 1-2 தான் நான் தட்டியிருக்கேன். இதை வந்து லைட்டாக இப்படி தண்ணியில் வந்து கரைச்சிடணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு வடிகட்டியை வச்சு இந்த எஸ்எஸ்ஸாக இருக்கிற அந்த பெருசாக இருக்கிற துண்டெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா வந்து நமக்கு வந்து தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் கிளியராக இருக்கும். நம்ம துடைக்கும் போது ஈஸியாக இருக்கும். நம்ம தண்ணியில் வந்து அந்த வாடை வந்து அப்சர்வ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுற கல்லுப்பு. நான் கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து ஒரு நல்லா கலக்கிட்டு நம்ம வீட்டுக்கு எந்த லிக்யூடு யூஸ் பண்ணுவோம் துடைக்கிறதுக்கு, அந்த லிக்யூடு வந்து ஒரு மூடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிக்யூடு நான் ஒரு மூடி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு துடைக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை வச்சு நல்லா தொடச்சி விடுங்க. தொடச்சி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லாவே காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எஸ்எஸ்ஸாக அந்த தோலெலாம் இருக்கும், ஏன்னா பூண்டு தோல்லாம் நம்ம இது பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வந்து நம்ம காஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு எடுத்துகிட்டு வரும். அதை வந்து ஒரு முறத்தை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த வாடை வந்து வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வாடைக்கு வந்து இந்த பூண்டு வாடைக்கு வந்து பல்லி, பூரான், பூச்சி எதுவுமே வராது. இந்த மாதிரி வீட்டுக்கு வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு பார்த்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா மாதம் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீட்டில் சில பேர் வீட்டிலலாம் பல்லி, கொசு தொல்லை, அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். இந்த மழை நேரத்துக்கு பூரான் அதெல்லாம் வீட்டுக்கு வரும், அட்டைப்பூச்சி, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். ஸோ இது மாதிரி செஞ்சோம்னா வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.